வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, மே மாதம் மீன ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவே மீன ராசிக்காரங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா, குருவோட அதிபதி. குரு பாத்தீங்கன்னா, அப்ப மே மாதம் 1ஆம் தேதி உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்ப 3ஆம் இடத்துக்கு மாற போறாரு. அதாவது பாத்தீங்கன்னா, மேச ராசியில இருக்கிற குரு பகவான் ரிஷப ராசிக்கு மாற போறாரு. ஆல்ரெடி உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் விரைய சனியா இருக்காருங்க. அதுல உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் ஆல்ரெடி 7 சனி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இந்த 7 சனினால உங்களுக்கு என்ன ஆகும்னா, கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துல உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பாத்துட்டீங்கன்னா கஷ்டங்கள், மனக்கவலைகள், மனக்குழப்பங்கள், எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. நீங்க எது நல்லதுன்னு சொல்லி நீங்க போறீங்களோ அது உங்களுக்கு நெகட்டிவா மாறி இருக்கும். நீங்க ஒரு விஷயம் நீங்க பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அது பல தடங்கள் வந்திருக்கும். ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் உருவாயிருக்கும். குடும்பத்துல பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், உறவினர்களால சண்டை, குடும்பத்துல ஒற்றுமைகள் இல்ல, தொழில முடக்கம், கடன் தொல்லைகளும், ஹாஸ்பிட்டல்ல சில விரயங்களும், இது எல்லாமே அமைஞ்சிருக்கும். ஆனா இப்ப உங்க ராசியில ராகு பகவான் இருக்காரு. அதோட பாத்தீங்கன்னா செவ்வாய். இந்த செவ்வாயும் ராகு சேரும் பொழுது என்ன ஆகும்னா, உங்களுடைய ஆசைகளை தோண்ட வைக்கும். நம்ம ஒரு விஷயம் யோசிக்காம பண்ணிட்டு பின்னாடி போய் நம்ம வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகும். அது இல்லாம உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரனும் சூரியனும் சேர்க்கை, அது பாத்துட்டு உங்களுக்கு அற்புத பலன்களை கண்டிப்பா கொடுக்கும். அது இல்லாம இந்த மேச ராசியில் இருக்கிற சூரிய பகவான் ரிஷப ராசிக்கு மாறிடுவார். அதுல சுக்கிரனும் ரிஷப ராசிக்கு மாறும். அப்படி மாறும் பொழுது உங்களுக்கு அற்புத பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு இப்ப அது இல்லாம 12ஆம் இடத்துல விரையச்சனை இருக்கும் போது கையில பணம் வச்சிருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சுப விரயங்கள் ஏதாவது பண்ண பாருங்க. நீங்க மேனப்ப விரையச்சனை நடக்கும் போது சுப விரயங்கள் நீங்க பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஹாஸ்பிட்டல்ல செலவு விரயங்கள் வராது. சுப விரயங்கள்னா என்னதுன்னா, ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, இல்ல வீட்டுல திருமண வயசு யாருக்காவது இருந்தா திருமணம் பண்றது, இது எல்லாமே நீங்க சுப விரயம். இப்படி நீங்க சுப விரயங்கள் நீங்க பண்ணும்போது ஹாஸ்பிட்டல்ல செலவு விரயம் வராது. இப்ப கடன் வாங்கி ஒரு வீடு கட்டுறீங்க, இடம் வாங்குறீங்க, கல்யாணம் பண்றீங்கன்னா அது ஒரு நல்ல பண்புன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கடன் வாங்கி ஒரு நல்ல காரியங்கள் நம்ம பண்றோம். இதே கடன் வாங்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கொடுத்துட்டு வந்த என்ன ஆகும்? கடனுக்கு கடனமாகும், விரயத்துக்கு விரயமாகும். அதனால முடிஞ்ச அளவுக்கு சுப விரயங்கள் ஏதாவது நீங்க பண்ணுங்க. நம்ம என்ன விஷயங்கள் தவிர்த்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடன் வாங்கி ரொம்ப ஆடம்பரங்களா நம்ம ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மே மாசத்துல கிரகநிலைகளோட கோச்சாரப்படி உங்களுடைய ஆசைகளை தோண்ட வச்சு கடனாளியா மாத்தலாம். நீங்க கடன் கட்டிக்கிட்டீங்க, கடன் வாங்கிட்டீங்கன்னா கடன் கட்டக்கூடிய சூழ்நிலையில் இல்லாம போகணும். அதனால முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காதீங்க. அதே மாதிரி தான தர்மங்கள் நீங்க பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிநாதனே குரு. எப்பவுமே குரு பாத்துட்டீங்கன்னா கோடி நன்மைகள் நம்ம சொல்றோம். அப்படி குரு சுபகிரகம். அப்படி சுபகிரகமா இருக்கும் பொழுது நீங்க ஒருத்தருக்கு நல்லது பண்ண பொழுது உங்களுக்கு 4 மடங்கு நல்லது நடக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க தான தர்மங்கள் நீங்க பண்ணுங்க. அதே மாதிரி தொழில் பாத்துட்டீங்கன்னா, இப்ப விரய சனி, 2வது உங்க ராசியில ராகு, செவ்வாய் சேர்க்க, அது இல்லாம 3ல பாத்தீங்கன்னா சுக்கிரன் புதன் சேர்க்க, இதெல்லாம் கிரக நிலையினால ஏற்படக்கூடிய மாற்றம். சொந்த பந்தங்களும் சரி, உறவினர்கள்கிட்ட நீங்க விட்டு கொடுத்துட்டு போறது நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த காலகட்டத்துல நீங்க ஒரு விஷயம் நீங்க நல்லதே எடுத்து சொன்னா கூட அது உங்களுக்கு தப்பா மாறலாம். பண்ணாத தப்புக்கு தண்டனை அளிக்க வேண்டிய சூழ்நிலையில் உருவாகும். அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்வியில தலை சிறந்த மாணவ மாணவிகளா ஒரு மதிப்பு வரக்கூடிய ஒரு டைம் தான் இந்த மே மாதம். கல்வியில் நீங்க நினைச்ச மார்க்கு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். நிறைய பேர்த்துக்கு பாத்துட்டீங்கன்னா பயம் மனசுக்குள்ள இருக்கும். ஏன்னா மனப்பயம்னு நம்ம சொல்லுவோம். ஒரு விஷயம் நம்ம பண்ணிட்டு பண்ணதுக்கு அப்புறம் வருத்தப்படுவோம். இந்த விஷயம் நம்ம பண்ணது ரைட்டா தப்பா, இது மாதிரி பண்ணிருக்கலாமா, இல்ல அது மாதிரி பண்ணிருக்கலாமா, அங்க போயிருக்கலாமா, இங்க போயிருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணும். ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முடியாம நமக்கு தடுமாற்றத்தை கொண்டு போய் விட்டுருக்கும். அதனால இந்த காலகட்டத்துல நீங்க யோசிச்சு நிதானமா நீங்க பண்ணும் பொழுது
கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். அதே மட்டும் இல்லாம வார வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு விநாயகரோட வழிபாடுகள் நீங்க பண்ணுங்க. அது முடிஞ்ச அளவுக்கு காகத்துக்கு பார்த்துட்டீங்கன்னா எள்ளு சாதமோ இல்ல எள்ளு மிட்டாயோ இல்ல ஸ்நாக்ஸ் ஏதாவது காகத்துக்கு வைங்க. அந்த சனி பகவான் அந்த காகமா மாறி சாப்பிடும் பொழுது உங்களுக்கு பாவங்கள் வரும். அது இல்லாம தொழில்ல நல்ல மாற்றங்கள் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா தொழில்ல யாருக்காவது உங்களுடைய ஒரு பொறுப்பை நீங்க மத்தவங்களுக்கு நம்பி கொடுக்கறதும் இல்ல ஜாமீன் கழுத்து போறதும் இல்ல நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க போய் முன்னாடி போய் நிக்கிறதும் அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க. ரெண்டாவது தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு. வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் இதெல்லாம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சில பேர்த்துக்கு பாத்துட்டீங்கன்னா இடம் மாற்றங்கள் வரலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் செவ்வாயும் புதன் பகவானும் இப்ப மேச ராசியில இருந்த குரு பகவான் ரிஷப ராசிக்கு மாறினால உங்களுக்கு திடீர் எதிர்பாராத ஒரு விஷயத்துல நல்ல காரியங்கள் நடக்கிறது, பொருளாதாரத்தை திடீர்னு உயருது, தொழில இடம் மாற்றங்கள் இது எல்லாமே கண்டிப்பா நடக்கும். அதே மட்டும் இல்லாம திருமணம் ஆகாதவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா திருமணம் நடக்கும். இந்த டயத்துல நீங்க வீட்டுல திருமண பேச்சு எடுத்தீங்கன்னா கண்டிப்பா கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நிறைய பேர்த்துக்கு பார்த்தா நமக்கு கல்யாணம் நடக்குமா, நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு நல்லது நடக்குமா, நம்ம போய் முன்னாடி நின்று மத்தவங்களுக்கு வேணா பண்ணி வைப்போமே தவிர நமக்கு நடக்குமா அப்படிங்கறத ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே உருவாகும். கண்டிப்பா அந்த எண்ணங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் ஒரு வருடமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க பொழுது. அதனால திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கும். உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். என்னைக்குன்னா நிறைய பேருக்கு இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பெண்களுக்கு இந்த கர்ப்பப்பை ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா உங்க ராசியில ராகு பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதா காரணம். உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு வண்டி வாகனத்துல போகும்போது கவனமா இருங்க. முடிஞ்ச அளவுக்கு நைட் நேரத்துல டிராவல் பண்றதுல கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போங்க. இதை விட அது பெருசு, அதை விட அது பெருசுன்னு சொல்லிட்டு போகாம இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட வேண்டாம். இந்த மே மாதம் உங்களுக்கு அற்புத பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும். இது நீங்க முழுமையா பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போங்க. அது இல்லாம நம்ம என்னதான் கிரகநிலையில் கோச்சாரப்படி நம்ம பார்த்தாலும் கூட தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் இப்படி இருக்கு, அதனால என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஜாதகத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேன். இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.